வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புகலிட கோரிக்கையாளர் என சந்தேகிக்கப்படுகின்ற இளைஞர்கள் சிலர் ஆஸ்திரேலியாவுக்கு. நாட்டில் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் போது உள்நாட்டு வெளிநாட்டு சவால்களை எதிர்நோக்க நேரிட்டது ஜனாதிபதி தெரிவிப்பு. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் போதிய அளவு கவனம் செலுத்தப்படாவிட்டால் மீண்டும் மோதல் உருவாகலாம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் கருத்து. தென்கொரியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டவர்களையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என வடகொரியா எச்சரிக்கை. இளைஞர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றவர்களை ஏற்றிய மீன்பிடி படகொன்று சர்வதேச கடல் எல்லைகள் பாதுகாப்பு தடைகளை தாண்டி ஆஸ்திரேலியாவை சென்றடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் என சந்தேகிக்கப்படுகின்ற சுமார் 66 பேர் இந்த படகில் இருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளது என ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சர் ஜேசன் கிளேரை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தை அண்மித்த ஜெரல்டன் துறைமுகத்துக்கு அருகில் இந்த படகு கண்காணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 6 வாரங்களாக பயணத்தை மேற்கொண்டுள்ள இந்த படகில் சிறுவர்கள் மற்றும் பெண்களும் இருக்கலாம் என மேற்கு ஆஸ்திரேலிய மாநில அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். அந்த படகில் உள்ளவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை ஒன்றை ஆஸ்திரேலிய சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச கடல் எல்லைகளை தாண்டி ஆஸ்திரேலியாவுக்குள் இந்த படகு பிரவேசித்துள்ளமை மிகவும் பாரதூரமான விடயம் என தெரிவித்துள்ள மேற்கு ஆஸ்திரேலிய மாநில முதலமைச்சர் காலின் பார்னட் அதனை நம்ப முடியாமல் உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜெரல்டன் போன்ற பரபரப்பான துறைமுகம் ஒன்று பகல் வேளையில் மனிதர்களை ஏற்றிய படகொன்று பிரவேசித்துள்ளமை வியப்புக்குரியது எனவும் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தேசிய ரீதியில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியிலும் நாடு பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியின் 63வது ஆண்டறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சி வேகம் கடந்த சில ஆண்டுகளில் 8% காணப்பட்டது. எனினும் இந்த வருடம் அது 6.4% வீழ்ச்சி கண்டுள்ளது என இந்த அறிக்கை வாசிப்பவர்கள் விமர்சிப்பார்கள் என்பது எனக்கு மிகவும் தெளிவாக தெரியும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நமது நாடு உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச ரீதியிலும் பாரிய சவால்களை எதிர்நோக்கிய காலப்பகுதி தொடர்பில் அவர்கள் கதைப்பார்கள் என நான் நம்பவில்லை. ஈரான் போன்ற நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ள வேளையில் அது ஈரானை நோக்கிய தாக்குதல் அல்ல, எம்மை போன்ற சிறிய நாடுகளை நோக்கிய தாக்குதல் என நாம் கூறியிருந்தோம். இதனால் அதிக விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்பட்டது. பொருளாதார வளர்ச்சிக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் இருந்து ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். இது தொடர்பில் இன்று நாங்கள் பெருமையாக கதைக்க விரும்பவில்லை. மத்தள சர்வதேச விமான நிலையம் திறக்கும் சந்தர்ப்பத்தில் விமானம் ஒன்றை செலுத்த 3 விமானிகள் செல்ல வேண்டும் என அரசியல்வாதிகள் சிலர் கதைத்தனர். பறவைகளை விரட்டுவதற்கு ஒருவரும் யானைகளை விரட்டுவதற்கு ஒருவரும் விமானத்தை செலுத்துவதற்கு மற்றையவரும் செல்ல வேண்டும் என கூறினர். இதிலிருந்து வெளிப்படுவது வைராக்கியமா, குரோதமா அல்லது பொறாமையா என எனக்கு தெரியாது. වෛරය හා ක්‍රෝධය හා ඉරිසියාවද මන් දන්නවා. මේකනේ ඇත්ත. பயங்கரவாதத்துக்கு எதிரான அச்சுறுத்தல்களிலிருந்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பாதுகாப்பதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதும் முக்கியத்துவம் வாய்ந்தது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் சீசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் கூட்டத்தில் இலங்கை தொடர்பிலான அமெரிக்க கொள்கை என்னும் தலைப்பில் உரையாற்றிய போதே அமெரிக்க தூதுவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஜனநாயக விழுமியங்களுக்கு அமைவான நீண்டகால உறவு நிலவி வரும் நிலையில் அவ்வாறான விழுமியங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன என்று அமெரிக்கா கருதும் போது அது குறித்து தமது நாடு கரிசனை செலுத்துவதாக மிச்சல் சீசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு அமெரிக்கா ஏன் அனுசரணையாளராக செயற்பட்டது என அவர் விளக்கம் அளித்தார். இலங்கை மீதான பிரேரணை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டமையானது இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய விடயங்கள் முன்னேற்றகரமாக அமையவில்லை என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை ஏனைய சர்வதேச சமூகமும் கொண்டுள்ளது என்ற தெளிவான செய்தியை உணர்த்துவதாக மிச்சல் சீசன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறுதல் என்பன நீண்ட சிக்கல் மிக்க நடைமுறை என்பதையும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் செல்லும் என்பதையும் அமெரிக்கா உணர்ந்து கொண்டுள்ள போதிலும் அதனை உடனடியாக செயற்படுத்தி கூடிய விரைவில் பலன்களை பெற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் தேசிய செயற்பாட்டு திட்டம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்களை விரைவில் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் தொடர்பில் போதுமான அளவு கவனம் செலுத்தப்படாவிட்டால் மீண்டும் மோதல் நிலை உருவாகலாம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுவரை சட்ட ரீதியான உரிமையாளர்களிடம் சொத்துக்கள் மீள கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அமெரிக்க தூதுவர் காணி கோரிக்கை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கு நடைமுறை ஒன்றையும் உருவாக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். நாட்டின் இணைய பகுதி மக்களைப் போல யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் எவ்வித இடையூறுகளும் இன்றி வாழ வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். உண்மையான நல்லிணக்கத்தினை அடைந்து கொள்வதற்கு தேவையான முக்கியமான விடயங்களில் இதுவரை முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க தூதுவர் அதிகார பகிர்வு குறித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான கருத்தாடல் முக்கியத்துவம் வாய்ந்தது என வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் விடயங்கள் குறித்து அமெரிக்கா உன்னிப்பாக அவதானம் செலுத்தும் என அமெரிக்க தூதுவர் மிச்சல் சீசன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கொரியாவில் உள்ள வெளிநாட்டவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. யுத்தம் மூழ்வதற்கான சாத்தியம் உள்ளதால் தென்கொரியாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்படுவதை தாம் விரும்பவில்லை எனவும் அதனால் அங்கிருந்து வெளியேறுமாறும் வடகொரியா அறிவித்துள்ளது. அந்நாட்டின் அரச ஊடகங்களில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நிறுவனங்களில் சேவையாற்றுகின்ற மற்றும் அங்கு வசிக்கும் அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். உங்களது பாதுகாப்பு கருதி உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையின் சாசனத்தை மீறி கடந்த பிப்ரவரி மாதம் அணு ஆயுத பரிசோதனை ஆரம்பித்ததை அடுத்து கொரிய தீபகற்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. 1953ஆம் ஆண்டு கொரிய யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஏற்பட்டுள்ள உக்கிரமான நிலைமை இதுவென அரசியல் விற்பனர்கள் தெரிவிக்கின்றனர். கொரியாவில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையை அடுத்து அங்குள்ள இளைஞர்களின் நிலைமை தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பெரேராவிடம் நாம் வினவினோம். தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இன்று அமைச்சரின் அலுவலகத்துக்கு சென்றபோது கொரியாவில் உள்ள இலங்கை தூதுவரோடு அவர் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தார். People are asking me what action we have taken, so I told them that we are in touch with. தென்கொரியாவில் நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தானே நீங்கள் கூறுகிறீர்கள். கொரியாவில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? The situation still remains the same. No need to panic. No. Right. Okay. Right. And Sri Lankans, they are also not panicking. No, they are okay. No. Okay. Right. Okay. Thank you. There is absolutely no problem to Sri Lankans or South Koreans living there. கொரியாவில் உள்ள எமது சகோதர சகோதரிகளின் பெற்றோருக்கு நாம் கூறும் விடயம் என்னவெனில், கொரியாவில் உள்ள உங்களது பிள்ளைகள் தொடர்பில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. அவர்கள் சிறந்த முறையில் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலவேளை அங்கு மோதல் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கும் தேவை ஏற்படின் அவர்களை மீள அழைத்துக் கொள்வதற்கும் நாம் தயாராக உள்ளோம். எனவே இது குறித்து அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மீண்டும் கூறுகிறோம். Safer areas, and if requested or wanted, we are also set up a plan to evacuate them to Sri Lanka. வடகொரியா விடுத்துள்ள அச்சுறுத்தலை அடுத்து தாம் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து இந்த அச்சுறுத்தலை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வதாக தென்கொரியா அறிவித்துள்ளது.
வடகொரியாவின் தாக்குதலுக்கு தயாரானால் அது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையின் கொள்கைகளுக்கு முரணான விடயமாகும். எனவே முதலில் விதித்த தடையுத்தரவை போன்று இம்முறையும் வடகொரியா மீது தடை விதிக்க ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவை நடவடிக்கை எடுக்கும் என்று கருதுகின்றோம். இதேவேளை வடகொரியாவின் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு தம்மால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயாராக உள்ளதாக ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னெச்சரிக்கையாக தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் ஏவுகணைகளை நாட்டின் பல பகுதிகளிலும் ஜப்பான் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளது. அத்துடன் புதிய தகவல்களை உடனுக்குடன் வழங்க நாம் தயாராக உள்ளோம்.